அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 மகன்கள் காபீல் மற்றும் ஹாபீலுடைய வரலாறு. காபீல் மற்றும் ஹாபீலுக்கு இடையே ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு வந்துவிடுகிறது. இதன் காரணமாக யார் பக்கம் நியாயம் உள்ளது என்பதை தெரிந்து கொள்வதற்காக இருவரும் தங்களுடைய குர்பானியை அல்லாஹ்விற்காக படைத்தார்கள். யார் பக்கம் நியாயம் உள்ளதோ அவருடைய குர்பானியை வானத்தில் இருந்து வரும் நெருப்பு எரித்துவிடும். இப்போது காபீல் மற்றும் ஹாபீல் தங்களுடைய குர்பானியை ஒரு மலையின் உச்சியில் வைத்து விட்டார்கள். வானத்தில் இருந்து வந்த நெருப்பு ஹாபீலுடைய குர்பானியை எரித்துவிட்டது. இதை கண்டு கோபமடைந்த காபீல் ஹாபீலை கொலை செய்து விட்டான். தன்னுடைய சகோதரனை கொன்றுவிட்டு அவனுடைய சடலத்தை எப்படி மறைக்க வேண்டும் என்று தவித்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா ஒரு காகத்தை அனுப்பி ஹாபீலை எப்படி மறைக்க வேண்டும் என்ற வழிமுறையை காட்டினான். அப்போது ஒரு காகம் குழியை தோண்டி மற்றொரு காகத்தை அதில் அடக்கம் செய்தது. இதை கண்ட காபீல், நான் ஒரு காகத்தை விட மோசமானவனாகவும் கேவலமானவனாகவும் ஆகிவிட்டேனே என்று கூறிக்கொண்டிருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபீலை குறித்து கூறுகிறார்கள், உலகத்தில் எப்போதெல்லாம் எங்கெல்லாம் அநியாயமாக கொலை நடக்கிறதோ அந்த கொலையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடைய மகன் காபீலுக்கும் பங்கு உள்ளது. ஏனென்றால் மனித சமுதாயத்தில் முதலாக அநியாயமாக கொலையை தொடங்கியவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் காபீல் ஆவான். ஆகவே இந்த காபீல் மற்றும் ஹாபீலுடைய வரலாறில் இருந்து நாம் அனைவரும் படித்து கொள்ள வேண்டியது, நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் எந்த வகையான பாவச் செயலையும் தீய செயலையும் தொடங்கக்கூடாது. நாம் ஒரு பாவத்தை தொடங்கி வைத்து விட்டோம், நமக்கு பிறகு வரும் சந்ததிகள் அந்த பாவத்தை அப்படியே தொடங்கினால் அந்த பாவத்தில் நமக்கும் பங்குண்டு. அல்லாஹு தஆலா நாம் அனைவரையும் அனைத்து வகையான பாவங்களில் இருந்து பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.